சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பாவின் பாதங்களை பற்றி கொண்டு நாம் வைக்கும் கோரிக்கைகள் ஒரு பொழுதும் தவறுவதில்லை. இன்று நம் சாயப்பாவின் சத்திய வாக்கும் இதுவே. வாருங்கள் கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ அதிக கஷ்டங்களை பார்த்திருக்கிறாய். பல முறை காயப்பட்டும் இருக்கிறாய். அதனால் உன் இதயம் உடைந்தும் இருக்கிறது. சில வேளைகளில் தாங்க முடியாமல் கண்ணீர் வடித்தும் இருக்கிறாய். என் குழந்தையே, இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான். எதுவும் தொடர்ந்து நிகழும் என்று நினைக்காது. அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது. இப்பொழுது நான் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நீ நினைத்த வாழ்வு உனக்கு கிடைக்க ஒரு வழி கூறுகிறேன். கவனமாக கேள். உன் சுமைகள் எல்லாம் குறைந்து நீ நினைத்தவற்றை எல்லாம் அடைய வேண்டுமெனில் நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும். இதை தவிர நீ செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை. அப்படி என்னை சரண் புகின் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நான் துணை இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன். என்னை நீ கடவுள் என்றோ சத்புருஷன் என்றோ மகானாகவோ அல்லது மனிதனாகவோ நினைத்துக்கொள். உன் தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் அல்லது நண்பனாகவும் பாவித்துக்கொள். நீ எப்படி என்னை நினைத்தாலும் எந்த உறவாக என்னை பாவித்தாலும் என்னிடம் முழு சரணாகதி அடைவதே உன் வாழ்வில் குறிக்கோளாக இருக்கட்டும். உன் தாயையும் தந்தையையும் எப்பொழுதும் ஏனும் நான் உன்னை சந்தேகித்திருக்கிறாயா? நான் உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறை உன் வேண்டுதல்கள் வைத்த பின்பு இது நடக்குமா, இது கிடைக்குமா என்ற சிறு சந்தேகம் உன் மனதில் ஒலித்து கொண்டே தான் இருக்கிறது. பூரண சரணாகதி என்பது என் நாமம் உச்சரித்து கொண்டிருப்பது. என் நாமம் உச்சரித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, என் மீது முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை இறுக பற்றி கொள்வது தான் பூரண சரணாகதி. உன் எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என் பாதங்களை இறுக பற்றிக்கொள். நானே உன் அன்னையும் தந்தையும் ஆவேன். என்னை நீ கூவி அழைக்கும் பொழுது ஓடி வந்து அணைத்து கொள்வேன். என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். என் பாதங்களை பற்றி நீ சரணடைந்த நொடி உன் வலியையும் வேதனையையும் உன் உடல் வியாதிகளையும் பூரணமாக குணமாக்குவேன். எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் என் பாதங்களை இறுக பற்றி கொள்ளும் ஒருவர் எதை கேட்டாலும் நான் தருவேன். இது என் சத்திய வாக்கு. என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததில்லை. இன்று என்னுடன் பூரண சரணாகதி அடைந்து என் பாதங்களை பற்றி கொண்டு உன் வாழ்வில் என்ன வேண்டும் என கேள். நீ இவ்வாறு வைக்கும் உன் கோரிக்கைகளை சர்வ நிச்சயமாய் உன் கைகளில் சேர்க்க நான் பாடுபடுவேன். என்னை முழுவதுமாக நம்பிய என் பிள்ளையின் ஆசைகளை நான் பூர்த்தி செய்வேன். என் அவதார நோக்கமும் அதுதானே. ஒன்றை மட்டும் நினைவில் கொள். நீ பூரண சரணாகதி அடைந்து எதை கேட்டாலும் அவற்றை நிறைவேற்ற உன் சாயப்பா எப்பொழுதும் போராடுவேன். ஆகவே நீ எதை நினைத்து இப்பதிவை பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த வேண்டுதல் நிச்சயம் பலித்துவிடும். சாயப்பாவை நம்பியவர்களை சாயப்பா கைவிட்டதில்லை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.